சனி பெயர்ச்சி இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. நிலநடுக்கங்கள் தான் உலகத்தை பற்றி போகும். நாளிலிருந்து அதனுடைய வீரியம் பாரு. உலகத்தை நிம்மதியாகவே இருக்காது. குரு வீட்டில் சனி வந்தாவே உலகத்தை புரட்டி போடுவார்ன்றது உண்டு. எவனாவது பாம்பு போடுறதெல்லாம் நடக்கும். சுனாமி அடிக்கிறது இருக்கும். தலைவர்களை கொல்லப்படுவார்கள். பிரபலமானவர்கள், தொழிலதிபர்கள் ஒரே நாளில் காணாத போவாங்க. யுத்த பூமியாக இருக்கும். தங்கம் இனி தார்மாராக விலையேறும். ஷேர் எல்லாம் மாட்டிக்கும். ஏன்னா அந்த கிரகம் வந்தால் இப்படி பண்ணணும்னு இருக்கு. அதுதானே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். திருக்கணிதத்தில் பஞ்சாங்கப்படி கணக்குப்படி 29/3/2025 இரவு 9:44 சனி பயிற்சி. வாக்கியத்தின்படி 6/3/2026. நான் திருக்கணிதத்துக்காக வக்காலத்து வாங்க வரல. வாக்கியம் தான் மூலம். வாக்கியத்தை வைத்து தான் கொண்டு வந்திருக்காங்க திருக்கணிதம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான் இந்த வாக்கியம் திருக்கணிதம். வேர்ல்டு ஃபுல்லாகவே திருக்கணிதத்துக்கு தான் ஒத்துப்போம். திருக்கணிதத்தின்படி 18/5/2025 ராகு கேது. வாக்கியத்தில் படி பார்த்தீங்கன்னா 26/4/2025 வரும். அப்புறம் சனி பயிற்சி மட்டும் சார் ஒரு வருஷம் வித்தியாசம். அதுதாங்க பிறக்கிற குழந்தை ஜாதகத்தில் நாளிலேருந்து நீங்கள் எடுக்கிற பிரிண்ட்டு நீங்கள் இல்லைன்னா ஜோதிடர் எழுதுறச்ச கும்பத்தில் இருக்காது சனி, மீனத்தில் தான் சனி வச்சு எழுதுவாங்க. அந்த கும்பத்தில் சனி எழுதுறவங்க மார்ச் 29/2025 சனி பயிற்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இங்கே பெரிய விவாதமாக வந்துட்டு சமூக வலைதளங்களை பார்க்க முடியுது. திருக்கணிதம் பிரகாரம் 29 தான் சனி பயிற்சிங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கம் படி 29 சனி பயிற்சி கிடையாது அப்படிங்கிறாங்க. திருநள்ளாறுலையும் அதுக்கான அறிக்கையை விட்டுருக்காங்க. சனி பயிற்சி 2025 மார்ச் 29 இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா முதல் கேள்வி. இல்லை இது பேசிக்காகவே ஒரே ஒரு ஏரியா தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தான் இந்த வாக்கியம் திருக்கணிதம். கேரளாவை எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆந்திரா எடுத்துக்கோங்க, அகில இந்தியா எடுத்துக்கோங்க, வேர்ல்டு ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. எபிமெரிஸ் எங்கெல்லாம் போடுறாங்களோ அதுக்கும் திருக்கணிதத்துக்கும் தான் ஒத்துப்போம். அதாவது வேற ஒன்றுமே இல்லை. வாக்கியம் பஞ்சாங்கத்தை நான் குறையெல்லாம் சொல்ல. வாக்கியம் முதலில் உருவாக்கப்பட்டது. இந்த வாரகமிகரர் காலத்திலேருந்து வாக்கியத்தில் இருந்த அமைப்பு இருந்தது. அதை எளிமைப்படுத்தினது பார்த்தீங்கன்னா வாக்கியத்தை வரருசின்ற ஒரு ஜோதிடர் அதை எளிமைப்படுத்தப்பட்டதுனால அவரால் ஒரு 700 ஆண்டுகளுக்கு அது அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த திருக்கணிதத்தினுடைய இது பார்த்தீங்கன்னா திருத்தி கணிக்கப்பட்டது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சிஜி கோவிந்தராஜன் தமிழ்நாடு சென்னைக்காரர் தான் அதை உங்களுக்கு மக்களுக்கு புரியறதுக்கு கொண்டு 70 வருஷமா ஒரு 80 வருஷமா அவரால் தான் அது கொண்டு வரப்பட்டது. அந்த கணக்கு 10 வருஷம் 5 வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த திருக்கணிதத்தினுடைய அமைப்பு இருந்து வாக்கியம் இன்னைக்கு கோயில் அனுஷ்டான பஞ்சாங்கமாக தான் வாக்கியம் இருக்கு. ஆனால் ஜோதிடத்தில் இப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த 10 வருடங்களாக வச்சுக்கோங்க, எல்லா ஊர்லேயும் வேர்ல்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. யார் அஸ்ட்ராலஜி படிக்கிறாங்களோ, எந்த வடநாடாக இருக்கட்டும், தென்னாடாக இருக்கட்டும், எந்த ஒரு ஆந்திராவாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், எல்லாமே இந்த திருக்கணிதத்தினுடைய பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்கள் தான், இந்த பஞ்சாங்க குறிப்புகள் தான் வச்சு தான் அவங்க படிக்கிறது. டிப்ளமோ படிக்கட்டும், டிகிரி படிக்கட்டும், பிஹெச்டி பண்ணிட்டோம் எல்லாமே. ஸோ இதில் அந்த இது கொஞ்சம் ரொம்ப நாளாகவே இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு ஒரு சிலர் ஜோதிடர்கள். ஆற்காடு பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம். ஆனால் திருப்பதியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துன்னு பார்த்தீங்கன்னா பராசரம் பாலசுப்ரமணியம் ஐயானால வாக்கிய பஞ்சாங்கம் எப்பவுமே அவர் தான் அங்கே இருந்தது. அங்கேயே சதசு ஆரம்பித்தாங்க. சதசுனா வாக்கியத்தில் நிபுணர்கள், திருக்கணிதத்தில் நிபுணர்கள், வானிலை ஆராய்ச்சியில் நிபுணமாக இருக்கக்கூடியவங்களெல்லாம் வச்சு இது எது கரெக்டாக ஒத்துப்போது அறிஞர்களெல்லாம் வச்சு பார்க்குறச்சு திருக்கணிதம் தான்ன்றது அவங்க வச்சனால திருப்பதியிலே அந்த பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறது இப்போல்லாம் திருக்கணிதம் தான். அதோட நமக்கு திருப்பதி ஒத்துக்கிறாங்கன்றதோட மகாஞானி யார், காஞ்சி மகா பெரியவர், அவருடைய காலத்தில் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறச்சு அவரே இது போல் சதஸ் ஏற்படுத்தி அவருடைய